வணக்கம் உறவுகளே. நாம் அடுத்தது ஒரு படுக்காமீன் ஏரியாக பயன்படுத்தி ஒரு கட்டாமீன் குழி வந்துட்டுருக்கு. பாருங்கள் உறவுகளே, அருமையான கட்டாமீன், பெரிய கட்டாமீன் தான். நான் ஒரு கையினால் தான் இழுக்குறேன், இருந்தாலும் வாயையும் கையையும் பயன்படுத்தி தான் இழுக்க வேண்டியது வருது. அருமையான கட்டாமீன், அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை. நமக்கு படுக்கா மீன் உயிரிழை பயன்படுத்தி கிடச்ச அருமையான கட்டா மீன். பாருங்கள் உறவுகளை, நமக்கு இன்றைக்கி இப்போது 2வது கட்டா மீனாக கிடச்சிருக்கு. நமக்கு அருமையாக பிடிச்சிட்டோம். காணொலி பதிவு பண்ணதுக்காகவே நாம் அருமையாக ஓட வச்சுருக்கோம். ரொம்ப ஒழுங்கி தான் இருக்குது, கழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் இவ்வளோ தைரியமாக ஓட வச்சிட்ருக்கேன். பாருங்கள் உறவுகளே, அருமையான கட்டா மீன். நம்ம படுக்கா மீன் உயிரிழை பயன்படுத்தி தான் இந்த கட்டா மீன் நம்ம பிடிச்சிருக்கோம். நீந்திட்டுருக்கு. நாம் இதை தூக்கி எடுத்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோ மேலே வர கட்டா மீன் தான் உறவுகளை. பாருங்கள், நாம் பக்கெட்டில் படுக்கா மீன் உயிரை கோர்த்து இனி ஒரு கட்டா மீனை கழித்து கொண்டு போனப்போ இல்லை அடுத்தது கிடைச்ச கட்டா மீன் தான் இந்த கட்டா மீன். பரவாயில்லை, சைஸ் கட்டா மீன் தான். நமக்கு இன்றைக்கி அருமையாக கட்டா மீன் கிடச்சிருச்சு. நாம் அதிக நேரம் ஓட வச்சு காணொலி பதிவு பண்ணது நம்மளோட உறவுகளுக்காக தான். பாருங்கள் உறவுகளை, சிலப்போ கழிஞ்சு போனாலும் போகும், இருந்தாலும் பரவாயில்லை, உறவுகளுக்காக அருமையாக காணொலி பதிவு பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த காணொலி. உறவுகளை, அருமையாக நாம் கட்டா மீன் பிடிச்சிட்டோம். ஓகே உறவுகளே, பாருங்கள், நாம் இந்த கட்டா மீனை தூக்கிடலாம். நாம் கட்டா மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போதே வெள்ளங்கொடி ஜெஸ்கியும் ஓடிட்டுருக்கு. பாருங்கள் உறவுகளே. ஓகே உறவுகளே, பாய்.